வணக்கம். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா, நம்ம நார்மலாக கோர்ஸ் இன்ட்ராடே கோர்ஸ் நம்ம வந்து ஒரு 3 வருஷமாக கண்டக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதோட வீடியோஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம லைவ்லையும் போட்டிருக்கோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் சின்ன சின்ன யூடியூப்ஸ் அதில் கான்செப்ட் போடும்போது சில பேர் கேட்குறாங்க, ஐசிடினா என்ன, நீங்கள் மற்ற இன்ஸ்டியூஷனை விட நீங்கள் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆகுறீங்க, மற்றவங்கலாம் பாரம்பரியமாக என்ன கற்றுக் கொடுக்குற டூலோ அந்த டூலை கற்றுக் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை விட வித்தியாசம்னா ஐசிடியில் என்ன மாதிரி கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல ஐசிடினா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐசிடியை உருவாக்குனது யார், ஐசிடியை உருவாக்குனது நோக்கம் என்ன. நார்மலாக இப்போ நம்ம எஸ்எம்சி கற்றுக் கொடுக்குறதுல அதர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் எப்படி அதை மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றது நம்ம இப்போ சொல்கிற வீடியோவில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஐசிடின்றது இன்னர் சர்க்கிள் ட்ரேடர்பாங்க. இதை உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜே ஹடில்ஸ்டன்றவர். இவர் எதுக்காக இதை உருவாக்குனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக காலங்காலமாக கற்றுக் கொடுக்குறாங்க, ஆர்எஸ்ஐ ஸ்டொக்காஸ்டிக் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ கற்றுக் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏன் லாஸ் ஆகுது? அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேயில் தான் இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இன்ஸ்டியூஷன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வழியிலே போய் அப்ரோச் பண்ணுறதுக்கான வழி தான் இந்த ஐசிடி கான்செப்ட். இவர் முக்கியமாக இதில் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஸ்டியூஷன் ரீட்டைலோட ஸ்டாப் லாஸை எப்படி ஹண்ட் பண்ணுறாங்க, ரீட்டைலர் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் வைக்கிறாங்கன்றது எப்படி இன்ஸ்டியூஷனுக்கு தெரியுது, அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்றதுக்கு யூஸ் பண்ண டூல் தான் இந்த ஐசிடி கான்செப்ட். ஐசிடி கான்செப்டில் இந்த டேர்ம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிக்விடிட்டி பூல்ஸ், ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், பிஓஎஸ் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. சேஞ்ச் ஆஃப் கேரட் இதெல்லாம் ஒவ்வொரு டெர்மினாலஜி எப்படின்னா அந்தந்த மூவ்மெண்ட்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான டெர்மினாலஜியை ஒரு உருவாக்குனார். இப்போது காண்டாங் அகாடமி இதில் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ரீட்டைலர் மீன்ஸ் நம்ம நார்மலாக படிச்சுட்டு வர்றவங்க அவங்க எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்துடலாம். நார்மலாக டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணுறவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த வித்தியாசம் தெரிஞ்சாலே உங்களுக்கு இதுக்கான விளக்கம் கிடைக்கும். இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். ஒரு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவரும் ஒரு எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு MACD மூவிங் ஆவரேஜ் இது மாதிரி ஏதாவது ஒரு டூலை எடுத்துப்பார். அந்த டூல் என்ன கொடுக்குதோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவார். இல்லை சாட் பேட்டர்ன்ஸ் பார்ப்பார், இல்லை வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்னு அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பண்ணுவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்டர்ன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கே லிக்விடிட்டி கிராப் ஆகும், எங்கே லிக்விடிட்டி அதிகமாக கிடைக்கும், எங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும், எங்கே ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், எங்கே ஆர்டர் பிளாக் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ட்ரி எடுப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு டெக்னிக்கல் ட்ரேடர் எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துலையாவது ஒரு ஃபைன் பண்ணுறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உருவாயிருக்கு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர்னா அந்த ஹெட்டுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ்டாக வச்சிருவார். அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா அவரோட டேக் ப்ராஃபிட் அது 1:2 or 1:3 ரேஷியோவில் வைப்பார். இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எப்போதுமே அவங்க என்ன ரூல் ஃபஸ்ட்டு பார்த்தாங்களோ அந்த ரூலை மாற்றாமல் அப்படியே ட்ரேட் பண்ணுவாங்க. பட் எஸ்எம்சி ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிஓஎஸ்னு ஒன்று இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாப் லாஸையுமே மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதை மாற்றிட்டே வருவாங்க. அவங்களோட டேக் ப்ராஃபிட்டையுமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்க 1:1 1:2 ரேஷியோ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல இவங்க லிக்விடிட்டியை கரெக்டாக ஃபைன் பண்ணுறதுனால எஸ்எம்சியில் அவங்க மினிமம் யூஸ் பண்ணுறதே 1:2 1:3 1:4 1:5 வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கம்பேரிசன்லையும் பார்க்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 1:3 1:5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சியில் அதிகமாக கிடைச்சிருக்கு. இது ப்ரூவ் ஆகிருக்கு. டெக்னிக்கல்ன்றது ஏற்கனவே நடந்து முடிந்த ப்ரைஸை வச்சு தான் அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படம் வரைய முடியும். எஸ்எம்சி கான்செப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள மேஜர் வித்தியாசம். டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது. அது கன்சல்டேட் மார்க்கெட்டில் வந்து பெரிய சக்ஸஸ் கிடையாது. எஸ்எம்சி கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையுமே அது சக்ஸஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டில் பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறது. மேக்ஸிமம் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறது எமோஷனால தான். டெக்னிக்கலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னென்னா, அந்த டெக்னிக்கல் நம்மளை மீறி போகும்போது நம்ம அந்த எமோஷனுக்குள்ளே ட்ராப் ஆகிடுவோம். அந்த ட்ராப் ஆகும்போது அதிலிருந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நீங்கள் கணிச்சிட்டு வர்றீங்க. ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கணிக்கும் போது உங்களோட டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸை ஆல்டர் பண்ண முடியும். ப்ளஸ் நிறைய கேரக்டர்ஸ் அதில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கேரக்டரையும் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது தெளிவாக புரியும். எந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிறது, எமோஷனலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது கற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலாக நான் கொடுத்துருக்கேன். நான் முழுசாக நம்புகிறேன்.
இதுவே உங்களோட ஐசிடி கான்செப்டை எனக்கு முழுமையாக ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நான் ஸ்ட்ரைட்டாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட காண்டாங் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.